சட்டத்தரணி இஜாஸ் ஹிஸ்புல்லா தலைமையிலான குழுவினர் எனக்காக வாதாடி 7-8 வருடங்களாக எனக்கு எதிராக குற்றம், அதாவது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டு, வடபுலத்து முஸ்லிம்களை கொண்டு போய் அங்கு காடுகளை அழித்து வில்பத்தை நாசப்படுத்தி குடியேற்றியதாக பொய்யான வதந்திகள் 7-8 வருடங்களாக இந்த நாட்டிலே சொல்லப்பட்டு இந்த நாட்டிலே ஒரு விஷம், அதாவது பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே ஒரு மோசமான கருத்து என்னை பற்றி, எனது சமூகத்தை பற்றி அங்கு உள்ளங்களிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை களைவதற்கு நாங்கள் நீதிமன்றத்தின் ஊடாக மாற்றம்தான் எங்களால் செய்ய முடியும். ஊடகம் உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மை ஊடகங்கள் அவர்கள் இவ்வாறான செய்திகள் வருகின்ற பொழுது இன்னும் திரிவுபடுத்தி அதை பலப்படுத்தி இன்னும் பல கோணங்களிலே எழுதி இந்த நாட்டிலே பல கலவரங்களை, ஆர்ப்பாட்டங்களை, ஆரவாரங்களை கடந்த காலங்களிலே செய்திருக்கிறார். ஆனால் இன்று 8 வருடங்களுக்கு பிறகு அந்த வழக்கு டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. மதங்களுக்கு இடையிலே பிணக்குகளையும் ஏற்படுத்தி இந்த நாட்டை குட்டிச்சோறாக்கியது மட்டுமல்லாமல் எமது நாட்டுடைய மனித வளங்கள் இன்று வெளிநாடுகளிலே, மத்திய கிழக்கிலே, ஏனைய நாடுகளிலே போய் தொழில் செய்கின்ற துர்ப்பாக்கிய நிலை, எமது நாட்டுடைய மனித வளங்கள் வெளியேறி செல்லுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. எனவே அரசியல் ரீதியாக பிளவுகளும் பிரச்சனைகளும் இருக்கின்ற காரணத்தினால் அல்லது இருந்த காரணத்தினால் தான் இந்த துர்ப்பாக்கிய நிலை இந்த நாட்டுக்கு வந்தது. எனவே நீங்கள் எல்லோரும், நான் முஸ்லீமாக இருந்தால் என்ன, அல்லது நீங்கள் முஸ்லீமாக, தமிழர்களாக அல்லது வேறு மதத்தவர்களாக இருந்தால் என்ன, நாம் எல்லா கட்டத்திலும் எந்த பதவிகளை நாங்கள் அடைந்தாலும் அந்த பதவிகள் எமக்கு முன்னால் வரக்கூடியவர்களை பார்க்கின்ற பொழுது மத ரீதியாக, இன ரீதியாக அல்லது குல ரீதியாக அல்லது வேறு ரீதியாக நாங்கள் யாரையும் நோக்காத, எல்லோரையும் சமத்துவமாக, சமனாக பார்க்கின்ற ஒரு நல்ல பிள்ளைகளாக, நல்ல தலைவர்களாக, நல்ல கல்விமான்களாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இன்று கூட உங்களுக்கு தெரியும், அதாவது அப்பீல் கோர்ட்டிலே என்னுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி இஜாஸ் ஹிஸ்புல்லா தலைமையிலான குழுவினர் எனக்காக வாதாடி 7-8 வருடங்களாக எனக்கு எதிராக குற்றம், அதாவது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டு, வடபுலத்து முஸ்லிம்களை கொண்டு போய் அங்கு காடுகளை அழித்து வில்பத்தை நாசப்படுத்தி குடியேற்றியதாக பொய்யான வதந்திகள் 7-8 வருடங்களாக இந்த நாட்டிலே சொல்லப்பட்டு இந்த நாட்டிலே ஒரு விஷம், அதாவது பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே ஒரு மோசமான கருத்து என்னை பற்றி, எனது சமூகத்தை பற்றி அங்கு உள்ளங்களிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை களைவதற்கு நாங்கள் நீதிமன்றத்தின் ஊடாக மாற்றம்தான் எங்களால் செய்ய முடியும். ஊடகம் உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மை ஊடகங்கள் அவர்கள் இவ்வாறான செய்திகள் வருகின்ற பொழுது இன்னும் திரிவுபடுத்தி அதை பலப்படுத்தி இன்னும் பல கோணங்களிலே எழுதி இந்த நாட்டிலே பல கலவரங்களை, ஆர்ப்பாட்டங்களை, ஆரவாரங்களை கடந்த காலங்களிலே செய்திருக்கிறார். ஆனால் இன்று 8 வருடங்களுக்கு பிறகு அந்த வழக்கு டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஏன் அவ்வாறு 8 வருடங்களாக எங்களை நாசப்படுத்தி எங்களுக்கு எதிரான அத்தனை கஷ்டங்களையும் ஏற்படுத்தி 8 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த செய்தி இன்று இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. இதே போல இந்த வில்பத்து தொடர்பாக பல வழக்குகள் ஏற்கனவே ஓரிரு வழக்குகளிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னொரு வழக்கு போடப்பட்ட வழக்கு, அந்த வில்பத்து சார்பாக அப்பீல் கோர்ட்டிலே எனக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்ததை அதை எதிர்த்து நான் சுப்ரீம் கோர்ட்டிலே என்னுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா ஜனாதிபதி சட்டத்தரணி ஊடாக நான் தாக்கல் செய்து அந்த வழக்கு தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு நல்ல பணியை நாங்கள் செய்கின்ற பொழுது, ஒரு நல்லதற்காக நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுது நிச்சயமாக பல தடைகளும், பல கஷ்டங்களும், பல பிரச்சனைகளும் எங்களுக்கு முன்னால் வரும். ஒரு கிராமத்திலே கொண்டு போய் நானாட்டானிலே ஒரு நொச்சி குளம் என்ற ஒரு கிராமத்திலே அந்த மக்கள் இருக்க இடமில்லாமல் இருந்த பொழுது அவர்களை குடியேற்ற செல்லுகின்ற பொழுது பெரியதோர் ஆர்ப்பாட்டம். அன்று நான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பயந்திருந்தால் அல்லது நான் முன்வைத்த காலை பின்வைத்திருந்தால் ஒரு குடும்பத்தை கூட கொண்டு போய் அந்த வடக்கிலே அங்கு குடியேற்றி இருக்க முடியாது. என்ன சவால்கள் நடந்தாலும், என்ன பிரச்சனைகள் நடந்தாலும், எங்களுடைய ஒரு இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த சவால்களை எல்லாம் தாண்டி செல்லுகின்ற வீரர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். இங்கு பலர் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். மேயர் பேசுகின்ற பொழுது சொன்னார், ஆசிரியராக, என்ஜினியராக, அதே போல இந்த மேயராக இருக்கிறேன். அதே போல என்னுடைய வாழ்க்கையும்
ஆசிரியராகத்தான் ஆரம்பித்து இன்னொரு அரசியல் தலைவராக அல்லது அரசியல்வாதியாக இந்த பயணத்தை தொடர்கிறேன். நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த அரசியல் செய்தாலும் அல்லது எது செய்தாலும் நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி செல்லுகின்றவர்களாக, குறிப்பாக கல்வி சமூகத்தை கட்டி எழுப்புகின்றவர்களாக, கல்விக்கு உதவி செய்கின்றவர்களாக, அது யாராக இருந்தாலும் எங்களது சொந்தம் தான் இருக்கலாம் அல்லது சொந்தம் இல்லாதவர்களாக இருக்கலாம், யாராவது கல்வி கற்பதற்கு உதவி கேட்கிறார்களா, அதுக்கு உதவி செய்கின்ற நல்ல மனப்பக்குவம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது இறை திருப்தியும் நிச்சயமாக இறைவனுடைய உதவியும் எங்களை வந்து சேரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே அன்பு மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, நிறைய நிகழ்வுகள் பாராட்டு விழா நிறைய நேரம் தேவை என்பதனால் நிறைய நான் பேசவில்லை. உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் வல்ல நாயன் இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிகின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு இதிலே முஸ்லிம் மாணவிகள், அதே போல சில தமிழ் மாணவிகள் எல்லோரும் இருக்கிறீர்கள், மாணவர்கள் இருக்கிறீர்கள். எல்லா மதமும் நல்லதையே சொல்லுகிறது. நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கென்று பெற்றோர்கள் இருக்கிறார். பெரிய கஷ்டங்களுக்கு பின்னால் தான் இந்த உயர்ச்சியை வளர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு சென்ற பிறகு நாங்கள் பெற்றோருடைய தியாகங்களை மறந்தவர்களாக நாங்கள் செயல்பட்டு விடக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறையை தாண்டி வாழ முடியாது. எல்லோரையும் போல எங்களால் வாழ முடியாது. எனவே அந்த ஒழுக்கத்தோடு நீங்கள் உங்களுடைய பல்கலைக்கழக கல்வியை கற்று முன்னேறி நாளை ஒழுக்கமுள்ள கல்விமானாக மாறிக்கொள்ளுங்கள். ஒழுக்கமில்லாத டாக்டராக இருந்தாலும், என்ஜினியராக இருந்தாலும், அல்லது சட்டத்தரணியாக இருந்தாலும், வேறு எந்த துறையில் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த படிப்பால் அது நிச்சயமாக இந்த பிரயோசனத்தையும் உங்களுக்கு ஆக்கப் போவதில்லை. பெற்றோருக்கும் பாவத்தையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்துகின்றவர்களாக நாங்கள் மாறுவோம். எனவே ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் எங்களை ஆக்கி பல்கலைக்கழகங்களிலே அது நாம் நமது மார்க்கம் அல்லது நமது பெற்றோர் அல்லது நமது பாடசாலை எல்லாருடைய கௌரவத்தையும் காப்பாற்றுகின்றவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அன்பாக வேண்டி உங்கள் எல்லோருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய பிரார்த்தித்து அப்படி சபாபத்துமா இல்லை என்னவா வதிக்க சபாபத்து එතුමාට මම මෙතන පැමිණීම එතුමාගේ පැමිණීම අපිට ගෞරවයක් සත්‍යයක් එතුමා අපේ කන්ද උරුවල මේ ප්‍රදේශවල ගම්වල ගොඩාක් වැඩ කරනවා එතුමාට අපේ සහයෝගය හැම වෙලාවම අපි ලබා දෙනවා කියලා කියමින් මෙතන පැමිණීමේදී අපි සතුටු වෙනවා කියලා එතුමාට ස්තුති කරමින් මම නිහඬ වෙනවා. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.